ஹாய் வியூவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லோக்பால் லோக் ஆயுக்தாவில் இதுவரைக்கும் டிஎன்பிசியில் 2019 டிஎன்பிசியில் கேட்ட வினாக்கள் பற்றி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து சிவிசி பற்றி சொல்லியிருக்கோம். நம்ம அடுத்த வர வீடியோவில் பார்ப்போம். மத்திய ஊழல் தடுப்பு ஆணையம் வந்து சந்தான குழுவால் தான் பரிந்துரை பண்ணியிருப்பாங்க, அமைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த லோக்பாலை வந்து யார் பரிந்துரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. லோக்பால் அமைப்பு வந்து யார் பரிந்துரை பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏஆர்சி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிட்டி தான் வந்து பரிந்துரை பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் லோக்பாலை பொறுத்த வரைக்கும். ஸோ லோக்பாலுங்கிறது ஒரு சமஸ்கிருத வார்த்தை, அது தெரிஞ்சுக்கணும். இது யார் பண்ணாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏஆர்சி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிட்டி, முதலாவது நிர்வாக சீர்திருத்த அந்த அமைப்பு தான் வந்து கமிட்டி, அந்த குழு தான் வந்து பரிந்துரை பண்ணாங்க நம்ம லோக்பாலை. அடுத்து இந்தியாவில் முதல்ல லோக் ஆயுக்தா கனவு பார்க்கணும். லோக் ஆயுக்தா கொண்டு வந்த மாநிலம் எதுன்னா மகாராஷ்டிரா. முதல்ல கொண்டு வந்தது லோக் ஆயுக்தா 1971. ஃபஸ்ட்டு இந்த சட்டமாக நிறைவேற்றினது ஒரிசா. சரிங்களா? சட்டம் கொண்டு வந்தது முதல்ல சட்டம் நிறைவேற்றினது ஒரிசா. ஆனால் அந்த ஆயுக்தாவை கொண்டு வந்தது வந்து நடைமுறைப்படுத்தினது வந்து மகாராஷ்டிரா. அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் மகாராஷ்டிரா. ஸோ இந்தியாவோட அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவோட முதல் லோக்பால் அமைப்பு எத்தனை உறுப்பினர்களை கொண்டுருச்சு அப்படின்னா, ஸோ 4, அதாவது நம்ம சொல்லியிருந்தோம் மொத்தமாக 1+8 இருப்பாங்க அப்படின்னு. அது 4 நீதித்துறை சார்ந்த உறுப்பினர்கள். இது சொல்லியிருந்த மொத்த அமைப்பில் வந்து 50% வந்து நீதித்துறை சார்ந்தவங்களும் ஜட்ஜு அந்த மாதிரி இருப்பாங்களோ, இன்னொரு 4 பேர் வந்து நம்ம SC/ST போர்டு அவங்களாம் இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதான் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து டாக். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, பின்வரும் ஊழல் தடுப்பு அமைப்புகளில் சந்தானம் குழு அதனால் பரிந்துரையால் நிறுவப்பட்டவை யாவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சந்தானம் குழு நிறுவப்பட்டவை யாவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம அந்த ஊழல் தடுப்பு அமைப்பில் இருக்கிறதுனால எடுத்து போட்டிருக்கோம். இதில் வந்து மத்திய ஊழல் தடுப்பு ஆணையமும் மத்திய விசாரணை ஆணையமும் சந்தான குழு பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. லோக்பால் லோக் ஆயுக்தாவை நம்ம முன்னமே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஏஆர்சி, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிட்டி வந்து பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிட்டி பரிந்துரை பண்ணியிருப்பாங்க மொரார்ஜி தேசாய் அவர்களுடைய காலத்தில். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். லோக் ஆயுக்தா மற்றும் உபலோக் ஆயுக்தாவின் முதல் அகில இந்திய கருத்தரங்கம் இது நம்ம பார்க்கல. இது நம்ம அந்த முதல் அகில இந்திய கருத்தரங்கம் எங்கே நடைபெறும்னா சிம்லாவில் நடைபெறும். சரிங்களா? சிம்லாவில் நடைபெறும். அதுக்கப்புறம் கீழ்கண்டவற்றில் எது லோக்பால் அமைப்பை பரிந்துரை கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதலாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம். சரிங்களா? ஆணையம். அந்த 2வது சீர்திருத்த ஆணையம் வீரப்ப மொய்லி குழு சொல்லலாம் நம்ம பார்ப்போம், பின்வரும் காலங்களில் பார்ப்போம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து முதலாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அமைப்பு ஏற்படுத்தப்பட்டதை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம், பொறுத்த சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நமக்கு நம்ம என்ன படிச்சிருக்கோம், லோக்பாலை பற்றி படிச்சிருக்கோம். ஸோ இதில் எங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள், முதல் லோக்பால் வரைவு லோக்சபாவில் அறிமுகப்படுத்த ஆண்டு நமக்கு தெரியும் 1968. ஸோ சிக்கு வந்து நம்ம 3 பொருத்தி பார்க்கணும். அப்போ இருக்கிறது ஒரே இடம் இது மட்டும்தான். அப்போ இது மட்டும்தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் முதலில் லோக் ஆயுக்தா அமைப்பினை உருவாக்கிய மாநிலம். ஸோ முன்னாடியே சொல்லிட்டோம் நம்ம, இது மகாராஷ்டிரா. இந்த இடத்துல எங்கேயுமே ஆன்சர் கொடுக்கல, ஆனால் மகாராஷ்டிரா தான் கரெக்ட் ஆன்சரு. ஸோ ஒரிசா பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து முதல்ல சட்டம் இயற்றிய மாநிலம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது பாருங்கள், மக்களின் அடுத்த கேள்வி, மக்களின் குறை தீர்ப்புக்காக உருவாக்கப்பட்ட பழமையான முறை வந்து ஓம்பட்ஸ்மன் அமைப்பு. ஸோ இந்த ஓம்பட்ஸ்மன் அமைப்பு தான் ஸ்வீடன் நாட்டில் இருந்து நம்ம இந்த பழமையான முறையை வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து லோக் ஆயுக்தா உறுப்பினர்களை நியமனம் செய்வர் யார் அப்படின்னா மாநில ஆளுநர். சரிங்களா? மாநில ஆளுநர் தான் வந்து இந்த லோக் ஆயுக்தா உறுப்பினர்களை ஸ்டேட் கவர்மெண்ட்டில், அதாவது மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த லோக் ஆயுக்தா உறுப்பினர்களை நியமனம் பண்ணுறவர் ஆளுநர். அடுத்து
இந்த லோக் ஆயுக்தா, ஸோ மாநிலங்களில் லோக் ஆயுக்தா அந்த வருடாந்திர அறிக்கையை யார்கிட்ட சமர்ப்பிக்கும்னா கவர்னர்கிட்ட சமர்ப்பிக்கும், ஆளுநர்கிட்ட தான் சமர்ப்பிக்கும். அடுத்த வினா பார்த்தீங்கன்னா, இந்த லோக் ஆயுக்தா அமைப்பு மகாராஷ்டிரா மாநிலத்தில் முதல்ல எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1971 டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ இது பாருங்கள், இந்தியாவில் வந்து மக்கள் அதிகாரம் பெறுவதற்கு தகவல் அறியும் உரிமை அவசியம். சரிங்களா? பொது நிர்வாகத்தில் ஊழல் செய்வதற்கான சாத்தியங்களை இது குறைக்குது. கரெக்டுங்களா? கரெக்டு தான். இந்தியாவில் வந்து மக்கள் அதிகாரம் பெறுவதற்கு தகவல் உரிமை அறியும் வந்து அவசியம். இந்த பொது நிர்வாகத்தில் ஊழல் செய்வதற்கான சாத்தியங்களை இது குறைக்கும். ஸோ இது எதுக்காக நம்ம எடுத்து போட்டிருக்கோம் அப்படின்னா, நம்ம லோக்பால் ஆகட்டும் லோக் ஆயுக்தா ஆகட்டும் என்ன சொல்லுது அப்படின்னா, லோக்பாலை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டாப் லெவல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், ராஜாங்க அமைச்சர்கள், பிரதமர் உட்பட இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களையும் அவங்க தவறு செய்யக்கூடாது. தவறு செஞ்சாங்கன்னா, அந்த ஊழல் செஞ்சாங்க அப்படின்னா அவங்கள வந்து விசாரணை செய்கிறதுக்கான அமைப்பு தான் அது. சரிங்களா? ஸோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த நம்மகிட்ட இருக்கக்கூடிய தகவல் அறியும் உரிமையை வச்சு தான் வந்து அவங்க உண்மையை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களாங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதன் மூலமாக வந்து லோக்பாலோ இல்லை லோக் ஆயுக்தோ, ஸ்டேட் கவர்மெண்ட்னா லோக் ஆயுக்திலேயே வச்சு அந்த ஊழல் புகாரை அவங்க மூலிமா விசாரிக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து ரெண்டுமே கரெக்டு, எக்ஸ்ப்ளனேஷனும் சரியான விளக்கம் தான் இது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 15வது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும், முதல்ல லோக் ஆயுக்தா அமைப்புனா நிறுவியது நம்ம இப்போ தான் சொன்னோம், மகாராஷ்டிரா தான் நிறுவனாங்க. சட்டம் இயற்றுறது தான் ஒடிசா, அதை மறந்துடக்கூடாது எப்போவுமே. ஸோ அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, அடிப்படையில் ஊழல்ங்கிறது வந்து இந்தியாவோட அரசியல் நிர்வாகமாக தன்மையாகிவிட்டது. ஊழல் என்பது பல்வேறு படிநிலையில் ஒரு முறைப்படுத்தப்பட்ட தன்மையோடு அரசாங்கத்தின் நிர்வாகத்திலையும் அரசியல்லையும் மிக ஆழமாக பரவியிருக்கு. சரிங்களா? ரெண்டாவதாக இந்த ஊழல் என்பது மேல்மட்ட அரசியலையும் நிர்வாகத்திலையும் நிறைந்திருக்கிறது. சரிங்களா? ஸோ இப்படி மேல்மட்டத்தை ஊழல் நிறைந்திருக்கிறதுனால அதனை ஒழிப்பதுங்கிறது நடைமுறையில் சாத்தியமில்லாத ஒன்று. ஸோ இந்த பத்தியில் நம்ம என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஊழலை ஒழிப்பது முடியாத ஒன்றாக இருப்பதற்கான முக்கியமான காரணம் எதுன்னு கேட்குறாங்க. ஊழல் இந்தியாவில் செயல்படுகிறது கிடையாது, ஊழல் நிர்வாகம் அரசியல் நிலையில் செயல்படுறது கிடையாது, ஊழல் ஆழமாகவும் முறையாகவும் உள்ளது இதுவும் இல்லை. இங்கே பாருங்கள், ஆழமாக வேரூன்றி உள்ளது. இங்கே இருக்கு பாருங்கள், அரசியலில் வந்து ஆழமாக வந்து வேரூன்றி இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு வந்து இது ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கீழ்கண்ட வாக்கியங்களை நல்லா கவனிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆம்பட்ஸ்மேன் அப்படிங்கிறத வந்து என்பவர் வந்து அரசின் உயரதிகாரிகளுக்கு எதிரான பொதுமக்களின் புகாரில் விசாரிக்கும் அரசாங்க அதிகாரி ஆவார். சரிங்களா? அடுத்து, மத்திய மற்றும் மாநில அரசுகளின் நிர்வாக அதிகாரிகளுக்கு எதிராக புகாரில் விசாரிப்பதற்காக மத்திய கண்காணிப்பு ஆணையம், பார்த்திங்களா, இந்த கப்பு. சரிங்களா? இதனுடைய வேலை வேறு. சிவிசியோட வேலை சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனோட வேலைங்கிறது வேறு. அதாவது மத்திய கண்காணிப்பு ஆணையத்தோட வேலைங்கிறது வேறு. இந்த இடத்துல அவங்க என்ன சொல்லியிருக்கணும், லோக்பால் அதனால தான் ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஸோ இந்த ஆம்புட்ஸ்மன்ங்கிறது வந்து கரெக்டு, மக்களின் நண்பன் சொல்கிறோம் இல்லையா, அந்த வார்த்தையை ஸ்வீடனில் ஏற்படுத்துன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அவரு வந்து பார்த்திங்கன்னா அரசோட உயரதிகாரிகள் வந்து அவருக்கு எதிரான புகாரை விசாரிக்கக்கூடிய ஒரு அதிகாரி தான். சரிங்களா? அது சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வந்து இதில் என்ன தப்பு, 2 வந்து தப்பு. அப்போ 2 வந்து தப்பு, 1 மட்டும் தான் கரெக்டு. அப்போ ஏ ஆன்சர். ஸோ அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, அதே தான் ஏற்கனவே கேட்ட வினாவே திருப்பி கேட்டுருக்குறாங்க. ஸோ இதில் ரிப்பீட்டடாக இருக்குது, ஸோ அதனால் அதை எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், இதுவும் ரிப்பீட்டடான ஒரு கொஸ்டின்ஸ் தான். அப்போ இந்த கொஸ்டின்ஸ் லோக் ஆயுக்தா வந்து தன்னோட வருடாந்திர அறிக்கையை யார்கிட்ட தாக்கல் பண்ணும், ஆளுநர்கிட்ட தான். ஆளுநர் தான் அந்த லோக் ஆயுக்தா உறுப்பினர்களை நியமனம் பண்ணுவார். உறுப்பினர்கள் நியமனமும் அவர் தான் பண்ணுவார். அஞ்சு வருஷம் 65 வருஷம், 70 வருஷம் தான் முன்னாடி. ஓகேங்களா? சரி, ரைட்டு. அடுத்து, முதல்ல லோக் ஆயுக்தா அமைப்பை நிறுவியது மகாராஷ்டிரா.
ரிப்பீட்டடான ஒரு கொஸ்டின் தான். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.